இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, இதுக்கு மேல என்கிட்ட சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சு விட்டுலான்னு நினைக்காத. நான் உன்கிட்ட சொன்னது என்ன, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? மேடம் அது வந்து இங்க பாரு, உன்னை அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய அனுப்புனது அங்க நடக்கிற விஷயத்த ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்றதுக்காக தான். ஆனா நீ என்னமோ அதை விட்டுட்டு உன் வேலைக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். மேடம் தட்டி கழிக்கணும்னு நினைக்கல மேடம். ஏற்கனவே ஒரு மேட்டர்ல பெரிய பிரச்சனையாகி அவங்க என்ன சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு மேடம். நான் எப்படியோ அதை சமாளிச்சிட்டேன். அதனால இந்த மேட்டர் பொறுமையா டீல் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். இங்க பாரு, உன்னை வச்சுதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் ஸ்கெட்ச்மே நான் பிளான் பண்ணிருக்கேன். ஏதாச்சும் சொதப்புன மொத்த காரியமுமே கெட்டுரும். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனையாகி நீ மாட்டிக்கிட்டா எக்காரணத்தை கொண்டும் என் பேரை காட்டி கொடுக்க கூடாது. நீ ஏதாச்சும் அங்க தனியா பிளான் பண்றேன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். மித்ரா யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கான்? அந்த ராஸ்கல் வீட்டுக்கு வந்த விஷயத்துல நான் எப்படி மித்ராவை சந்தேகப்படாம இருந்தேன்? ஆமா, இவ இந்த கொலை பண்ணவே திட்டம் போட்டவ. இவ போன்ல பேசிட்டு இருக்கிறத வச்சு பார்த்தா மித்ராவும் அவனும் சேர்ந்துதான் இந்த விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ தான் இதெல்லாம் பண்றாளான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் சொல்றத ஒழுங்கா செய்யணும். மேடம், என்ன பாரதி, நீங்க பாட்டுக்கு திடீர்னு உள்ள வரீங்க? போன் பேசிட்டு இருக்கேன்ல. சாரி மேடம், நான் ஏதோ ஒரு யோசனையில உள்ள வந்துட்டேன். சாரி. பாரதி எதுக்கு இப்ப உள்ள வந்தா? அவ முகமே சரியில்லையே. மித்ரா யார்கிட்ட போன்ல பேசினான்னு தெரிஞ்சுக்கணுமே. வீட்டுக்கு போன உடனே அவ போனை செக் பண்ணி பார்த்தா யார்கிட்ட பேசினான்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை கால் லாக் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டானா அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எது எப்படி இருந்தாலும் சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அதை கண்டுபிடிக்கிறது தான் பெட்டர்.